யமுனா காவேரி கிட்ட நீ எப்படி இப்படி ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிட்ட? இல்ல உன்னை ஏதாவது மிரட்டி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்களா? இல்ல ஒருவேளை தங்குறதுக்கு வீடு கொடுத்ததுனால ஏதாச்சும் ஃபேவர் உன்கிட்ட எதிர்பார்த்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. மறுபடியும் காவேரிக்கு பயங்கரமா அடி விழுது. அப்ப விஜய் காவேரிய அடிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு கங்கா விஜய் பார்த்து, நீங்க ஆம்பளை, அதுவும் பணக்கார ஆம்பளை, நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகம் எதுவும் கேட்காது. ஆனா பொண்ணுங்க நாங்க அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு திட்டுறாங்க. ஏப்பா நீ இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எங்க எல்லார்கிட்டையும் நல்லவன் மாதிரி பேசி நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டியே அப்படின்னு சாரதாமா ரொம்பவே மனசு உடைஞ்சு அழுதுகிட்டே விஜய் பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு விஜய், நான் சும்மா ஒரு விளையாட்டா தான் பண்ணுன அத்தை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சாரதாமா, என்னோட பொண்ணு வாழ்க்கை உனக்கு விளையாட்டா போச்சாயா அப்படின்னு திட்டுறாங்க. பெத்த வயிறு துடிக்குதையா, நீ இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு சாதாரணமா சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதுக்காக இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு காவேரி அவங்க அம்மா திட்டி மறுபடியும் அடிக்கிறாங்க. அப்பவும் காவேரி பதில் சொல்லாம இருக்கிறதுனால மறுபடியும் அடி விழுது காவேரிக்கு. அப்ப விஜய் சாரதாமாவை தடுத்து, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே வேலையா போச்சு, எதுக்கு காவேரியே இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. நான் அப்படிதான் அடிப்பேன் கொல்லுவேன், ஏன்னா அவ என்னோட பொண்ணு, அதை கேட்க நீ யாரு அப்படின்னு விஜயை பார்த்து காவேரி அம்மா கேட்குறாங்க. அதுக்கு விஜய், அவ ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவ உனக்கு பொண்டாட்டியா, நீ அவளுக்கு புருஷனா, இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லையா? புருஷனா உனக்கு என்னன்னு தெரியுமாயா? கட்டுன தாலிக்கு கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும், அந்த வார்த்தையை சொல்லக்கூட உனக்கு இனிமே தகுதி இல்லை அப்படின்னு விஜய காவேரியோட அம்மா திட்டுறாங்க. இந்த எபிசோட இனிமேலும் வரக்கூடிய நாட்களில் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.